எக்ஸாம்னு ஒரு புது வெப் சீரிஸ் அமேசான் பிரைம்ல மே 15 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அபிஷேக் ஜீவந்த் அடுத்து டைரக்டரா ஒரு படம் ஒன்று எடுக்க போறதா அவரே அபிஷியலா சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, அபிஷேக் ஜீவந்த் அடுத்து டைரக்ஷன் பண்ண போற மூவில சிவராஜ்குமார் தான் லீடா பிளே பண்ண போறதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். நூறுசாமி மூவில இருந்து நாளைக்கு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கோட ப்ரோமோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஜெய்யோட சற்றென்று மாறுது வானிலை படத்தோட ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரப்போகுது. துருவநட்சத்திரம் படத்துக்கான கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, துருவநட்சத்திரம் படத்தை ஜூன் 15க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ ஜூன் 15க்கு முன்னாடியேனா இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே படத்துக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். என்னத்தான் ரொம்ப வருஷம் பழைய படமா இது இருந்தாலும் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவோட கருப்பு மூவில இருந்து த்ரிஷாவோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. வீடியோ பார்க்க நல்லா இருக்கு. த்ரிஷாவோட கேரக்டர் நேம் பிரீத்தி. கருப்பு படத்தோட ஆடியோ லான்ச் ஜீ தமிழ்ல நாளைக்கு 3:30 மணிக்கு பிரீமியர் ஆக போகுது. இது அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜினி அண்ட் கராத்தே பாபு மூவிக்கு அப்டேட் கேட்டிருக்காரு. ஜினி படத்துக்கு ஆல்ரெடி அவங்க அப்டேட் சொல்லிட்டாங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து. இன்னும் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா இந்த வருஷமே படம் வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. கராத்தே பாபு படம் சம்மருக்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா படம் சம்மருக்கு வரல. ஸோ இந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் லீனியர் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காரு. படத்தோட திரைக்கதை வரிசையா இருக்காது, மாறி மாறி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வடச்சென்னை படம் மாதிரி. இந்த படத்தோட திரைக்கதை ஒரு நேர்கோட்டில் போகாது. ஆரியான் கேங்கர்ஸ் மூவில ஹிட் ஆஃப் ஃபிளாப்னு கேட்குறீங்க. இந்த 2 படமும் ஃபிளாப் தான். வாரிசு படத்தோட வசூலை கேட்டிருக்காரு. 310 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. இந்த கமெண்ட் பண்ணவரும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. இந்த கமெண்ட் பத்தின ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட்டாக போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா இது யார் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ஜான்வி கபூர். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது யார் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.